அண்மை செய்தி. மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஆகஸ்ட் 2023 திமுக அரசுதான் அனுமதி கேட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன, பகிரலாம்? மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான உரிமம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசினுடைய அனுமதி இல்லாமல் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க கூடாது என்றும் வலியுறுத்தி முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது ஒரு புதிய தகவலை அவர் பதிவு செய்திருக்கின்றார். அதன்படி குற்றச்சாட்டாக அவர் முன்வைத்திருக்கக்கூடியது, மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேண்டும் என்று 2023 அக்டோபர் மாதம் திமுக அரசுதான் மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருந்ததாக தனக்கு செய்திகள் கிடைத்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். 2023 அக்டோபர் மாதத்திலே மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேண்டும் என்று அனுமதி கேட்டுவிட்டு தற்பொழுது அதே அனுமதியை ரத்து செய்ய கோரி கடிதம் எழுதியிருக்கின்றார் என்று முதலமைச்சரை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேனா வீரர் என்று குறிப்பிட்டு முதலமைச்சர் அனுமதி கேட்டதே தன்னுடைய அரசுதான் என்பதை பேனா வீரர் ஆகிய முதலமைச்சர் மறைத்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு அதை எதிர்ப்பது போல் திமுக நாடகம் ஆடுவதாக குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அவர் அதே பார்முலாவை பயன்படுத்தி மேலூர் மக்களை டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பான விஷயத்திலும் ஏமாற்ற முயற்சிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். திமுக அரசு மக்களை சுரண்டி அதன் மூலமாக மக்களின் வாழ்விடத்தை பறிப்பதற்கான திரைமறைவில் முயற்சி எடுத்துவிட்டு தற்போது செய்யக்கூடிய இந்த கடித கபட நாடக ஏமாற்று வேலைக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்றும் தன்னுடைய குற்றச்சாட்டை அவர் பதிவு செய்திருக்கின்றார்.